ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோட ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே 21க்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த 10 கொஸ்டினுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு டீட்டெயிலா என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது? இரண்டாவது, திராவிட அபிமானி என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது? அடுத்து, டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவர் யார்? சுதேசி கப்பல் நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு? பசுமை புரட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? தமிழ்நாட்டின் மின்னணு உற்பத்தி மையம் எலக்ட்ரானிக் ஹப் எது? அப்ப இந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து இப்போ சொல்றேன். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. இந்தியாவில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 64 வருடம் பழமையான அமைப்பு தான் திட்டக்குழு. 5 ஆண்டு திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு குழு 1950 தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1 முதல் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. இதுல என்ன தகவல் பார்ப்போம். நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு கால திட்டங்களை வடிவமைப்பாங்க. திட்டக்குழு வந்து 5 ஆண்டு திட்டங்களை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த 15 ஆண்டு கால திட்டம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னா 3 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டங்களாக இதனுடைய படிநிலையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து இந்த 15 ஆண்டு கால திட்டத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. திராவிட அபிமானி என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் வந்து திராவிட அபிமானி அப்படின்ற ஒரு இதழை வந்து தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜெயலலிதா அவர்களால் 1992 சேலம் மாவட்டத்துல தொடங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க இது. எப்போ? 1992 சேலம். யார் தொடங்கினா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. பீகாரின் துயரம் வந்து பாத்தீங்கன்னா கோசி நதி. டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவர் வந்து நமக்கு தெரியும் குத்புதீன் ஐபக். ஆக்சுவலி என்னன்னா இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் வந்திருப்பாரு. முகமது பின் காசிம், அதுக்கப்புறம் முகமது கஜினி, முகமது கோரி வந்திருப்பாங்க. முகமது கோரியோடைய ஒரு அடிமை தான் குத்புதீன் ஐபக். அவர் என்ன பண்ணிருப்பாரு, லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரா நியமிக்கப்பட்டிருப்பாரு. பின்பு முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் டெல்லி சுல்தானியத்தை உருவாக்கி இருப்பார். ஓகேவா? சுதேசி கப்பல் நிறுவனம் 1906 குறிப்பா வஉசி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். அக்டோபர் 16 இதுல லாவோ காலியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பலை வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். தற்போது இந்திய அரசியலமைப்புல எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. முன்னாடி 7 இருந்தது. சொத்துரிமை நீக்கப்பட்டு விட்டது 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி. அது 300A சாதாரண உரிமையாக வச்சிருக்காங்க. அப்போ தற்போது பாத்தீங்க அப்படின்னா 6 இருக்கு. பசுமை புரட்சி என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வில்லியம் ஸ்காட் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். ஓகேவா? நார்மன் போர்லாக் வந்து பாத்தீங்கன்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு பாடல், கணியன் பூங்கொன்றனாருடைய முக்கியமான ஒரு பாடல். தமிழ்நாட்டின் மின்னணு உற்பத்தி மையம் குறிப்பா எலக்ட்ரானிக் ஹப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். நிறைய மின்னணு நிறுவனம் வந்து அங்கதான் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர். அப்ப பாருங்க, திட்டக்குழுவுக்கு மாற்ற எந்த அமைப்பு கொண்டு வரப்பட்டது? நிதி ஆயோக். திராவிட அபிமானி என்ற இதழ் அயோத்திதாச பண்டிதர். சேலம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம்.
பீகாரின் துயரம் கோசி ஆறு. டெல்லி சுல்தானேத்தை தொடங்கியவர் வந்து குத்புதீன் ஐபக். வஉசி அவர்கள் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. 6 அடிப்படை உரிமை. வில்லியம் காட்டை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சி என்ற சொல். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணின் பூங்குணனார். எலக்ட்ரானிக் ஹப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். எலக்ட்ரானிக் ஹப் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேவா? அப்போ டே 21க்கான கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம்.